வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்த்து ரொம்ப முக்கியமானது. இங்கே ஒமேகா க்யூப்னா 1ன்னு தெரியும். 1 + ஒமேகா ஸ்கொயர்னா 0ன்னு போடுவீங்க. க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அது எப்படி கொண்டு வரோன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பார்க்க போகிறோம். ஸோ x = 1/1/3. ஸோ நம்ம போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிங்கிள் டேர்மாக இருந்துச்சுன்னா 1 வந்தால் cos 0 + i sin 0 டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரியல் இமேஜினரி வந்தால் தான் லாஸ்ட் வீடியோ பார்த்தோம்ல அது மாதிரி நம்ம போடணும். r cos θ + i sin θ. ஸோ நம்மளுக்கு இது சிங்கிள் டேர்ம்னா அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 2k ஆட் பண்ணணும். ஆர்குமெண்ட்டோட 2k ஆர்குமெண்ட் என்னது நம்மளுக்கு இங்கே 0. ஸோ 2k 0 ஆட் பண்ணால் 2k தான் வரப்போகுது. பவரில் 1/3. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் போலார் ஃபார்ம்லாம் நம்ம போட்டது லாஸ்ட் வீடியோவில். இப்போ என்ன பண்ண போகிறோம், டி மோவியஸ் தியரம் அந்த 1/3 உள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகேவா, உள்ளே கொண்டு வந்தோம்னா cos 2k/3 + i sin 2k/3ன்னு வரப்போகுது. அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம கேக்கு வேல்யூ கொடுப்போம். ஓகேவா, இங்கே அதே தான் பண்ண போகிறோம். கேக்கு என்ன பண்ண போகிறோம், வேல்யூ கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேக்கு நான் 0 கொடுக்க போகிறேன். கேக்கு 0 கொடுத்தோன்னா எக்ஸ் என்ன வருது, cos 0 + i sin 0. cos 0 ஆன்சர் 1, sin 0 ஆன்சர் 0. ஸோ ஓவரால் ஆன்சர் ஆகிடுச்சு 1 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கேக்கு 1 கொடுக்க போகிறோம். கேக்கு 1 கொடுத்தோம்னா என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு cos 2π/3ன்னு வந்துடும். ப்ளஸ் i sin 2π/3. cos 2π/3னா cos 120. ஆல்சோ டீக்க தெரியுங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா என்ன வருது, -1/2 + i√3/2. ஸோ ஆல் சில்வர் டீ கப் தெரியும்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ஒருத்தர் எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு k = 2ன்னு கொடுத்தோம்னா என்ன வருது, cos 4π/3. 4π/3ன்னு அர்த்தம் 240ன்னு அர்த்தம். ஸோ இதுவும் ஆல் சில்வர் டீ கப் தான் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ண ஆன்சர் என்ன வருது, -1/2 -√3/2iன்னு வரப்போகுது. சொல்ல புரிஞ்சுதா? ஸோ நம்ம 3 ஆன்சருமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மேலே சம் இருக்குங்களே, சம் ஆஃப் ஆல் nth ரூட் ஆஃப் யூனிட்டி, அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், நம்மளுக்கு இப்போ 3 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 3 ஆன்சர் ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரணும், 0ன்னு வரணும். ஸோ அதான் சம் = 1 + இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம -1/2 + i√3/2 -1/2 -i√3/2ன்னு வந்திருக்கு. கரெக்டாக? இதில் கேன்சல் ஆகிடுச்சா, ப்ளஸ்ஸு மைனஸு கட் ஆகிடுச்சு. ஸோ -1/2 -1/2 -1 ஆகிடும். ஸோ ஆன்சர் ஆகிடுச்சு 0. அந்த டைம் ஃபுல் ஆகிடுச்சா. நம்ம க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி மட்டும் இல்லை, அது மாதிரி 4th ரூட்டுக்கு போடலாம், 5th ரூட் 6th ரூட் எதுக்கு வேணாலும் நம்ம இது மாதிரி போட முடியும். அதே மாதிரி ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 ஆன்சரை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ப்ராடக்ட் பண்ணோம்னா கீழே 2 இருக்கா, 2 × 2 4. அந்த 4 நம்ம வெளில எடுத்துருவோம். ஓகேவா, -1 + i√3/2 கீழே அதுலேயும் ஒரு 2 இருக்குது. -1 - i√3/2 கீழேயும் ஒரு 2 இருக்குது. ஸோ 1/4 வெளில எடுத்துரும். நமக்கு -1 × -1 1. அது -1 × -i√3 + i√3 மைனஸ் இருக்க ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. அதுமாதிரி ப்ளஸ் i√3. அடுத்து என்ன வரும், i² 3 மாறி போயிடும். ஓகேவா, ஒன்று மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ i² என்ன மாறும் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸில், i² வந்தால் -1. ஸோ அது என்ன மாறப்போகுது, ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா, ஸோ ஓவரால் என்ன வந்துருக்கு உங்களுக்கு 4. இப்போ 1/4 × 4. ஸோ ஆன்சர் ஆகிடுச்சு 1. ஸோ ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன ஃபார்முலா, -1/n-1னா நம்மளுக்கு n-1 இருந்ததுக்கு இப்போ ω². ஸோ லாஸ்ட் டைம் தான் நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் டைம் இருக்குது ω². ஃபஸ்ட்டு 1 ω². ஸோ n-1 எதுக்கு ஈக்குவல், நம்மளுக்கு 2க்கு ஈக்குவல். ஸோ மேலே இருக்க ஃபார்முலாவில் -1² கொடுத்த ஆன்சர் அது 1. ஷார்ட்கட்டில் போகணுன்னா அப்படி போட்டுடலாம். ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம ω³ = 1ன்னு போடுறோம். அதே மாதிரி 1 + ω + ω² போடுறோம், நம்ம 0ன்னு போடுறோம். இதை 2 யூஸ் பண்ணி தான் நம்ம 2.8 ஃபுல்லாகவே போட்டுருவோம். லாஸ்ட்டில் x³ = 1 பார்த்தோம்ல. இப்போ x⁴ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு x⁴ = 1. x = 1/1/4. லாஸ்ட் சம்முக்கு என்ன பண்ணமோ டிட்டோவாக அப்படியே பண்ணிட்டு வர போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 1க்கு என்ன கொடுக்க போகிறோம், நம்ம போலார் ஃபார்ம் cos 0 + i sin 0 போடுவோம். போலார் ஃபார்ம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம், 2k ஆட் பண்ணுவோம். சரியா, இதோட எது கேட்க போகிறோம், 2k. அப்போ என்ன வரும் ஆன்சரு, cos 2k + i sin 2k பவரில் 1/4 இருக்குது. ஸோ 2வது ஸ்டெப்பு முடிச்சாச்சு. 3வது ஸ்டெப் என்னது நம்மளுக்கு, அப்ளையிங் டி மோவியஸ் தியரம். ஸோ டி மோவியஸ் தியரம்னா இருக்கும், பவரில் இருக்கிறது எங்கே வரணும், ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வந்துடணும். ஸோ 2k/4 ஆகிடும். அதே மாதிரி i sin 2k/4 ஆகிடும். இல்லை நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ 2 4 கேன்சல் பண்ணிடலாம். லாஸ்ட் சம்மில் அது π/3னால நம்ம கேன்சல் பண்ண முடியல. ஸோ as it is அப்படியே வச்சுட்டோம். இல்லை ஈஸியாக கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து கேக்கு வேல்யூ கொடுக்கணும். கேக்கு 0 கொடுத்தா cos 0 ஆன்சர் 1, sin 0 ஆன்சரு 0. ஸோ எக்ஸ் ஆன்சர் வந்திருக்கு நம்மளுக்கு 1. நெக்ஸ்ட்டு கேக்கு 1 கொடுத்தோம்னா
கேக்கு 1 கொடுத்தா வருது கே பை பை 2, அதான் கே வந்து 1 பை பை 2. இப்போ காஸ் பை பை 2 0 ஆகிடும், சைன் பை பை 2 1 ஆகிடும். ஸோ ஐ மிச்சம் இருக்குது. கேக்கு 2 கொடுத்தோம்னா 2 கட்டே பை மட்டும் தான் இருக்கும். ஸோ காஸ் பை ஆன்சர் -1, சைன் பை ஆன்சர் 0. கேக்கு 3 கொடுத்தோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு -i கிடைக்கும். ஏன்னா 270. சரியா? இது 0 ஆகிடும், அது 1 ஆகிடும், -1 ஆகிடும். ஸோ நம்ம 4 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் மாதிரியே ஃபஸ்ட்டு சம்மு போட்டு காட்ட போகிறோம். ஸோ இந்த 4த்தையும் ஆட் பண்ண போகிறோம். உனக்கு பேர் ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப். ஸோ 4த்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண என்ன வரணும், நம்ம படிச்சிருக்கோம் 0ன்னு வரணும். ஸோ 1 + i, 1 + ஒமேகா, ஒமேகா 3த்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 4த்தையும் 1 + i -1 -i. ஸோ ஆன்சர் என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆகிடுது, ஆன்சர் 0. ஸோ இந்த 4th ரூட்டில் 5th ரூட் 6th போட்டால் இதே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. ஸோ 1 மார்க்கில் அடிக்கடி கேட்குறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன பண்ணணும், 1 × ஒமேகா × ஒமேகா ஸ்கொயர் × ஒமேகா கியூப். ஸோ 1ஓட ஆன்சர் 1, ஒமேகா ஆன்சரு i, அடுத்து -1, அப்புறம் -i. ஸோ இது என்ன வருது ஆன்சர் நம்மளுக்கு 1 × i, iன்னு ஆகிடுச்சு. இது இன்னொரு ஐன்னு ஆகிடுச்சு, i × i ஸ்கொயர் ஆகிடுச்சா. i ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம், நம்ம -1 போட்டுடலாம். இது இவ்வளோ எலாபரேட்டாக போடுறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காண்டா, பவரில் என்ன வரணும் n-1. இங்கே லாஸ்ட் ஒமேகா இருக்குது, மேலே 3 இருக்கா. ஸோ -1 × 3 போட்டு ஆன்சர் என்ன வரும் -1. ஷார்ட்கட்டில் சட்டுன்னு முடிக்கலாம். ஓகேவா?